வணக்கம். ஜனவரி 3ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 2ஆம் தேதி நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 1.9% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நேற்று நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,506 கோடி ரூபாய்க்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 14,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓ குறித்தான அப்டேட். நேற்று 3வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் 227 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 102 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 96 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்கு. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஐபிஓ பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 227 மடங்கு. 2024 மெயின் போர்டில் லிஸ்ட் ஆவதற்காக வந்த ஐபிஓவில் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஆன பட்டியலில் இது 2வது இடத்துல பிடிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல் இடத்துல போன பிப்ரவரி மாதத்தில் வந்த விபோர் ஸ்டீல் டியூப்ஸ் 320 மடங்கு ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்து அதான் முதல் இடத்துல இருந்திருக்கு. 2வது இடத்துல இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய 5G மொபைல் பிராட்பேண்ட் சேவையை மார்ச் மாதத்தில் துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைஸிங் அக்ரெசிவாகவும் காம்படிட்டிவாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹுண்டாய் இந்தியா அவங்களுடைய கிரெட்டா எலக்ட்ரிக் வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. 4 வேரியன்ஸில் கொண்டு வர இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்கன்ற தகவல் வெளியிடலை. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதோடைய விலை 20 30 லட்சம் ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் புனித் கோயங்கா செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன்ஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க செபிக்கு. ஆனால் செபி அதை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. கூடுதலாக விசாரணை நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க செபி. எஃப்என்ஓ ஆக்டிவிட்டி 30% கீழே போயிருக்குன்னு ஜெரோதா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. செபி புதிதாக கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக அதை இன்னும் அமல்படுத்தலை. 2025 அது நடைமுறைப்படுத்தப்படும். இருந்தாலும் 2024 30% கீழே போயிருக்குன்னு ஜெரோதா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 2025 அதிகமாக கீழே போகும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸில் இருந்து. 2024 தான் சிறந்த ஆண்டாக இருக்குது புரோக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதுபோல ஒரு ஆண்டு இனி வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு ஜெரோதா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் 4 தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பட்ஜெட் 2025 முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், அதாவது பட்ஜெட் 2025 முன்னாடி அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க 4 ஸ்டாக்ஸ். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ், சீமென்ஸ் அதற்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9,555, 42% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தெர்மேக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6,100, 49% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 5,500, 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 4,600, 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு சிட்டி பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 8,150 ரூபாய். அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏல வழக்கு இருக்குன்ற அது தொடர்ந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உறுதியான ஆதாரம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸை ரத்து செய்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் இழப்பீடு அல்லது அபராதம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போதைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டெபாசிட்ஸ் மற்றும் அட்வான்சஸ் 14% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் 14.75 லட்சம் கோடி ரூபாய், டொமஸ்டிக் அட்வான்சஸ் 10.61 லட்சம் கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 10,517 கோடி ரூபாய்.
ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி நேற்று 8% அதிகரித்தது. மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, டிசம்பர் மாதத்திற்கான அவங்களுடைய சேல்ஸ் டேட்டா பாசிட்டிவாக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 25% அதிகரிச்சிருக்கு. 79,466 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 11,575, இயர் ஆன் இயர் 90% அதிகரிச்சிருக்கு. ஜெய்காப் நேற்று 20% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு என்ன காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, UIHPL அவங்களுடைய கேபிட்டல் ரிடக்ஷன் செய்ய போகிறதாக ஒரு ப்ரொப்போசல் இருக்குது ஜெய்காப்பில். அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ஜெய்காப் 20% விழுந்ததற்கு. டிமார்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் உங்களுடைய Q3 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் வருவாய் 17% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 15,565 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக அவங்க கைவசம் இருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை 387. இது டிசம்பர் 31ஆம் தேதி முடிவில் பார்க்கும்போது 387 கடைகள் இருக்குது. ஐடிசி டிமர்ஜர் குறித்தான அப்டேட் நம்ம நேற்று பார்த்துருந்தோங்க. மணி கண்ட்ரோல் இந்த செய்தி கிடைத்தது. ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் ஆகிறாங்க. அவங்க லிஸ்ட் ஆகும்போது என்ன விலையில் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோலில் நம்ம பார்த்த தகவலில் சென்ட்ரம் எதிர்பார்ப்பது 165 180 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நொமுரா எதிர்பார்ப்பது 200 300 ரூபாயில் லிஸ்டிங் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 200 300 அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. 100 ரூபாய் ரேஞ்சாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருந்தால் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். 100 ரூபாய் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க நொமுரா. அதாவது 200 300 ரூபாய் இடையே லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ். டிவிஸ் லேபரேட்டரிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் ஆலையிலிருந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருக்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆலையில் அவங்க முதலீடு செய்திருப்பது 1200 1500 கோடி ரூபாய். விஷ்ணு பிரகாஷ் ஆர் பங்க்லியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. நேற்று 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது ஜெய்ப்பூர்லேருந்து 433 மில்லியன் ரூபாய். டிவிஎஸ் மோட்டார் டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 3,21,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்பனை 20,171 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 79% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது 1,04,393 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 22% அதிகரித்தது. 3 வீலர் சேல்ஸ் 9,685 வாகனங்கள். போன வருடம் டிசம்பர் மாதத்தில் 11,834 வாகனங்கள். ஸோ 3 வீலர் சேல்ஸ் கீழே போயிருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் அரசுகிட்ட இருந்து 2,429 ஆம்புலன்ஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் டாடா மோட்டார்ஸ்க்கு அரசு கிட்டேருந்து 246 கோடி ரூபாய் மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2024க்கானது, அதாவது போன நிதியாண்டுக்கானது. இந்த நிதியாண்டில் தான் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த நிதியாண்டில் Q4, அதில் தான் இப்போ நம்ம என்டர் ஆகிருக்கிறோம் Q4ல். ஸோ அதில் அவங்களுக்கு இந்த மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 246 கோடி ரூபாய். இதில் 140 கோடி ரூபாய் டாடா மோட்டார்ஸ்க்கும் 106 கோடி ரூபாய் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழேன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ராமா ஸ்டீல் டியூப்ஸ் Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. குவார்டர்லி வால்யூம் 51,669 டன். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. சுனிதா டூல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ட்ரிபாத்தி ஏரோடெக் அண்ட் வெப்பன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. யார்கிட்டன்றது அவங்க சொல்ல, அது ஒரு மேஜர் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் சப்ளையர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மேஜர் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தொகைக்குன்றது குறிப்பாக சொல்ல. கம்பெனி மேஜர் கான்ட்ராக்ட்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 200 300 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஹட்கோக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 247 265. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். டெக்ஸ்மேக்கோக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. A- A ஆக அப்கிரேட் ஆகிருக்கு. ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. A2+ A1 உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன அப்படின்லாம் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரைகால் குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல். மன்னிக்கும், சிலர் அது உச்சரிப்பு தவறாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரீகால்னு சொல்லணும். ப்ரீகால் குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய வைப்பிங் பிஸ்னஸை அவங்க விற்பனை செய்கிறாங்க. ஆட்டோ இக்னிஷன் லிமிடெடுக்கு விற்பனை செய்கிறாங்க 20 கோடி ரூபாய்க்கு. நிதியாண்டு 2024 இந்த பிஸ்னஸ் வழியாக வந்த வருவாய் 66.36 கோடி ரூபாய். குஜராத் டூல் ரூம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி கம்பெனி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது 5 போனஸ் ஷேர்ஸ் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அது குறித்தான முடிவு ஜனவரி 5ஆம் தேதி எடுக்க இருக்கிறாங்க. பயோகான் குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு கம்பெனி தான் பயோகான் ஃபார்மா. அவங்களுக்கு சைனா அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒரு மருந்துக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நேரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18.
இன்ஃபோசிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் 48 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸ்க்கு. அதில் 34 பேர் பை ரேட்டிங்கும் 9 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும் 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 16ஆம் தேதி அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. ரெவென்யூ கைடன்ஸை உயர்த்துவாங்களா அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த 2 முறை உயர்த்தி இருக்கிறாங்க. ஜூன் குவார்ட்டரில் அவங்க உயர்த்தி இருந்திருக்கிறாங்க. ஜூன் குவார்ட்டருக்கு முன்னாடி 1-3% அப்படின்றது அவங்க ரெவென்யூ கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில். ஜூன் குவார்ட்டரில் அது 3-4% உயர்த்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் குவார்ட்டரில் அதை 3.75 4.5% அதுக்கு இடையே அந்த ரேஞ்ச் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரேஞ்சாக உயர்த்தி இருந்தாங்க. இப்போ சிஎல்எஸ்ஏ என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த குவார்ட்டர்லனா, அந்த ரேஞ்சை 4.25% 4.5% இடையே இருக்கும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது முன்ன சொன்னதில் அப்பர் பேண்டை அப்படியே வைக்கிறாங்க, லோவர் பேண்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎல்எஸ்ஏ எதிர்பார்க்குறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சுந்தரம் ஃபினான்ஸ் 15% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, கிட்டத்தட்ட 2000% வால்யூம் அதிகரிப்பு. டைனகான் சிஸ்டம் 11% ஷேர் ப்ரைஸ் 260% வால்யூம் அதிகரிப்பு. தனி சர்வீசஸ் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்எம் சில்க் 10% ஷேர் ப்ரைஸ் 1200% வால்யூம். ஐஷர் மோட்டார்ஸ் 9% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 669% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஃபின்சர்வ் 8% ஷேர் ப்ரைஸும் 235% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஃபினான்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, கிட்டத்தட்ட 200% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்சார் டெக்னாலஜிஸ் 6% ஷேர் ப்ரைஸும் 638% வால்யூம் அதிகரித்தது. அசோக் லேலண்ட் நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க, அவங்களுடைய டிசம்பர் சேல்ஸ் எதிர்பார்த்த காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோல் நினைக்கிற செய்தி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. அசோக் லேலண்ட் அதிகரித்ததற்கு 6% அதிகரித்தது, 164% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜேகாப் 20% வீழ்ச்சி, 992% வால்யூம் அதிகரிப்பு. வண்டர் எலக்ட்ரிக் 6% வீழ்ச்சி, 367% வால்யூம் அதிகரிப்பு. பெட்ரோநெட் எல்என்ஜி 6% சரிந்தது, 716% வால்யூம் அதிகரித்தது. 63 மூன்ஸ் டெக்னாலஜிஸ் 5% சரிவு, 580% வால்யூம் அதிகரித்தது. பதம்ஜி பேப்பர் 5% வீழ்ச்சி, 145% வால்யூம் அதிகரிப்பு. கிரைசில் 4% வீழ்ச்சி, 233% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.